மக்கள் அன்போடு அழைக்கப்படும் ஒரு மனிதன் உண்டென்றால் அது கண்ட வீர காமராஜர் ஒன்றுதான். விருதுநகரில் பிறந்து தனது உழைப்பாலும் தியாகத்தினாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மகுடம் சூட்டியவர் காமராஜரே ஆவார். காமராஜருக்கு பல பெயர்கள் இருந்தாலும் அவரை வரலாற்றில் என்றென்றும் நிலைநிறுத்துவது கர்ம வீரர் என்று பெயர். கர்மம் என்றால் செயல், வீரர் என்றால் அஞ்சாதவர் என்று பொருள். சொல்லுக்கும் மேலான செயலவே நம்பியவர் காமராஜர். எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமல் தன் வாழ்நாள் முழுவதையும் மக்கள் சேவைக்காகவே அர்ப்பணித்து அயராது உழைத்தவர். அவரை நாம் கர்ம வீரர் என்று நெஞ்சார அழைக்கிறோம். காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த 9 ஆண்டு காலம் தமிழகத்தின் பொற்காலம். காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடங்களிலும் செல்லாதவராக இருக்கலாம், ஆனால் ஏனில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவரும் நாடல்ல மற்றவை என்று வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப கல்வியே நிலையான செல்வம் உணர்ந்து கல்வியே நிலையான செல்வம் என்பதை உணர்ந்து முதலமைச்சரானதும் கிராமங்கள் தோறும் பள்ளியை திறந்தார். பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் பசியோடு இருந்தால் எப்படி படிப்பார்கள் என்று இந்திய வரலாற்றிலேயே முதன் முறையாக மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். பள்ளியில் ஏழை பணக்காரன் என்று வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக இலவச சீருடை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். தமிழகம் கல்வி புதுமை பெற்று விளங்குவதற்கு ஆணிவேராக இருந்தவர் காமராஜரே ஆவார். கல்வி மட்டுமா தமிழகத்தை உயர்த்தினால் விவசாயிகளும் தொழில் வளர்ச்சியிலும் மாபெரும் புரட்சியை கொண்டு வந்தார். விவசாயிகளின் துயர் துடைக்க மேட்டூர், வைகை, பவானிசாகர் என பல அணைகளையும் தமிழகத்தை வளமான பூமியாக மாற்றினார். 1000 தொழில் செய்து என்ற பாரதியின் கனவு நிஜமாக்கு கவிஞர் தமிழகத்தை தொழில்துறையிலிருந்து முன்னோடியாக வழிநடத்தினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், பெருங்குடை பெட்டி தொழிற்சாலை போன்ற ஆயிரக்கணக்கான தொழில்கள் அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டன. தொலைநோக்கு திட்டங்களால் தான் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்தது. பற்றுக பற்றத்தான் பற்றினை என்று வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப பதவி